14ஆம் தேதி இரவு, சனிக்கிழமை இரவு வந்துட்டு இந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை என்னன்னா இவர் கூட்டிட்டு போயிருக்காரு. தட் இஸ் நான் பிஸ்கெட் வாங்கி தரேன். யாருன்னா இந்த 19 வயது பிபின் மஞ்சி அப்படிங்கிற பர்சன் வந்து நான் பிஸ்கெட் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போன அந்த குழந்தைய தான் அந்த இடத்துல பாலியல் வன்கொடுமை வந்து செஞ்சிருக்காரு. தட் இஸ் அந்த முன்புதர்ல அந்த குழந்தைய வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. இது ஒண்ணு. அந்த சம்பவத்தை வந்து அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் யாரு பார்த்தாங்கன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த விமன் அவங்களும் வந்து லைக் மீடியா கிட்ட பேசும்போது, நியூஸ் சேனல்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, யூஸ்வலா அந்த இடத்துக்கு நான் போறது தான். அது என்ன இடம்னா பெண்கள் இயற்கை உபாதை கழிப்பதற்காக போகக்கூடிய இடம். ஸோ போகும்போது யூஸ்வலா நான் டார்ச் லைட் வச்சுட்டு தான் போவேன். போகும்போது லைக் நேராவே அந்த குழந்தைய வந்து கவுந்து இருந்தது. இப்படி போட்டு வச்சிருந்தாங்க. முட்புதர்னா அந்த இடத்துல அந்த சர்ஃபேஸ் முட்புதர் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த குழந்தைய வந்து எழுப்பி இது பண்ணும்போது தண்ணி கொடுக்கும்போது வாயெல்லாம் ரத்தம் வந்தது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த குழந்தைய வந்து வெளியில தூக்கிட்டு வரும்போது ஒரு அம்மா வந்து இடுப்புல இன்னொரு குழந்தைய வச்சுட்டு என் குழந்தைய பார்த்தீங்களா லைக் அவங்க இது லடுக்கியை பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இது அவங்களோட குழந்தை அப்படின்னும். குழந்தைய திரும்ப சேர்ல கொண்டு போய் உட்கார வைக்கும் போது குழந்தைக்கு அந்த சேர்லையும் ரத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைய மீட் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து ஜிஹெச்க்கு ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க. ஜிஹெச்ல இல்லை மேல் சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க.